விஜய் டிவில ரொம்பவே ஃபெமிலியரா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு சீரியல் இப்போ கிளைமாக்ஸ்க்கு வந்துருச்சு அப்படிங்கறத அந்த சீரியலோட ஹீரோவே அபிஷியலா சொல்லும் பொழுதுதான் நமக்கு எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. சோ என்ன சீரியல், என்ன நடந்துச்சு, எதனால இவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வெங்கட் ரேஷ்மா ரெண்டு பேருமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கை தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச ஒரு சீரியல் அப்படின்னா கிழக்கு வாசல். போன வருடம் ஆகஸ்ட் மாசம் தான் இதை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 190 நாட்கள் தான் போயிருக்கு. இந்த நிலையில திடீர்னு பார்த்தா கிளைமாக்ஸ் ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. சோ கூடிய சீக்கிரமே அது டெலிகாஸ்டும் பண்ணிடுவாங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. ரேஷ்மா அவர்கள் நடிச்சிட்டு இருந்த இந்த ஒரு சீரியல்ல ரேஷ்மாவை சில எபிசோட்ல நம்ம பார்க்கவே முடியல. என்ன காரணம்னு தெரியல. அதுக்கு ரேஷ்மா அவர்களே அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல ரொம்ப கனத்த மனசோட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. வாங்க தேடி தெரிஞ்சுக்கலாம். கனத்த மனசோட இதை நான் சொல்றேன். கிழக்கு வாசல் சீரியல் இதோட முடிய போகுது. எதிர்பாராத விதமா என் உடல்நிலை கொஞ்ச நாளாவே சரியில்லாத காரணத்தினாலதான் நான் கடந்த மாசத்துல இருந்தே எந்த எபிசோட்லயும் நடிக்க முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால முடியல. இந்த பயணத்துல என் கூட இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே நன்றி. உங்க அன்பும் ஆதரவும் எனக்கு உலக மாதிரி. உங்க மூலம் நிறைய அன்பு எனக்கு கிடைச்சது. எனக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் தான் கிழக்கு வாசல் அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனா இந்த நினைவுகள் ரொம்பவே பெருசு. இது என்னோட லைஃப்ல கிடைச்ச ஒரு பெஸ்ட் டீம். கண்டிப்பா என்னால மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மனமுருகி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் யாருன்னா விஜய் டிவியா இருக்கட்டும், டைரக்டர் பிரவீன் சாரா இருக்கட்டும், ராண்டி டிவியா இருக்கட்டும், சந்துரு அப்பாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இல்ல அப்படின்னா கண்டிப்பா என்னால இவ்வளவு தூரம் பயணிக்கவே முடியாது. இதுதான் கிழக்கு வாசல்ல என்னோட கடைசி போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டோக்கு கீழேயே இது எல்லாத்தையுமே இவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் நான் கம்பேக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் ரேஷ்மா முடிச்சிருந்திருக்காங்க. இந்த ஒரு செய்தி தான் இப்ப ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. ஒருவேளை ரேஷ்மா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த சீரியலை க்ளோஸ் பண்றாங்களா, இல்ல கதை இல்ல அப்படிங்கறதுனால இதை கிளைமாக்ஸ் கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிறது இன்னுமே புரியல. சோ ஆனா சடனா இந்த சீரியல் க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை வேற எதுவும் ஷோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.